ஹலோ மக்களே, வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பர்ட் சேனல். இன்னைக்கு நம்ம லிவிங் இன் அப்ராட் சீரீஸ்ல எபிசோட் 12 தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு லோக்கல் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம போக போறோம். என்ன லோக்கல் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். ஆனா இப்போ நார்மலு அதை விட ஒரு எப்படி சொல்றது, லோக்கல், அதாவது நார்மலான ஒரு லோக்கல் மார்க்கெட் நம்ம ஊர்ல இருக்க மாதிரி எப்படி இங்க இருக்கு. இந்த மார்க்கெட் பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு 3 நாள் மட்டும்தான் ஓபன் பண்ணுவாங்க. இது சந்தை மாதிரி கூட சொல்லலாம். ரொம்ப சீப்பாவும் இருக்கும், அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டுக்கு தான் இப்ப நம்ம போக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எப்படின்னு சொன்னா, இங்க வாரத்துல 3 நாள் மட்டும்தான் இந்த மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கும். மற்ற நாள்ல ஓப்பன்ல இருக்காது. காரணம் என்னன்னா, இங்க கொஞ்சம் சீப்பா கொடுக்கறதுனால இப்ப வெளியூர் அந்த மாதிரி ஏரியால இருந்து கூட இங்க சேல் பண்ணுவாங்க. அதனால டெய்லி வச்சு அவங்களால வந்துட்டு போக முடியாதுன்றதுனால வாரத்துல 3 நாள் மட்டும் வச்சிருக்காங்க. 3 நாள்னா திங்கள், புதன், சனி 3 நாள் மட்டும் ஓபன் ஆகும். இது பக்கத்திலே ஒரு 7-Eleven இருக்கு. இந்த 7-Elevenக்கு அப்படியே பக்கத்துல ஒரு சின்ன ஒரு ஏரியா மாதிரி ஒண்ணு விட்டுருக்காங்க. அங்கதான் இந்த ஸ்கை ட்ரெயின் ஏறும் இல்லைங்களா, அந்த இடம் அங்க இருக்கு. நீங்க பாருங்க, உண்டி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல உண்டி எல்லாம் இந்த சைஸ்ல தான் இருக்கு. டிசைன் டிசைனா இந்த மாதிரி குடம் மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட டிசைன்ல வச்சிருக்காங்க. இந்த மார்க்கெட்ல எப்படி சொல்றது, ஃப்ரெஷ் மார்க்கெட்டும் இருக்கு. மீன், எறா அந்த மாதிரி விற்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபுட் ஐட்டம் அந்த மாதிரி இங்க விற்கிறாங்க. நம்ம இதுதாங்க அந்த மார்க்கெட்டு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 லைன் இருக்கு. 1 லைன், 2 லைன், 3 லைன். இந்த 3 லைனுக்குள்ள இப்ப சம கூட்டமா இருக்கு. இந்த டைம் தான் கரெக்டா ஒரு பிஸியான ஒரு டைம். உள்ள போய் எடுக்க முடியுமா, கூட்டமா இருக்கு. இங்க என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா இங்க சுட்ட எறா, அதுக்கப்புறம் கருவாடு இதெல்லாமே வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த சிப்பி, அந்த மசில்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு. இங்க எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க ரைஸ் கடை ஒண்ணு இருக்கு. மோஸ்டா இங்க இந்த மீன், கருவாடு, ஃப்ரூட்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பப்பாளி. பப்பாளி ஒரு 1 கிலோ 30 பாட்டாம். இது இது கொய்யாக்கா. கொய்யாக்கா 1 கிலோ 40 பாட்டுன்னு போட்டிருக்கு. மாங்காய் 1 கிலோ 40 பாட்டு. இது டிராகன் ஃப்ரூட். டிராகன் ஃப்ரூட் பாத்தீங்கன்னா 1 கிலோ 35 பாட்டுன்னு போட்டிருக்கு. எல்லாமே கிலோ கணக்குல தான் போடுறாங்க. அங்க மிஷின் கிலோ கணக்கு மிஷின் அதை வச்சிருக்காங்க பாருங்க. கிலோ எவ்வளவு கிலோ வருதோ அத்தனை கிலோக்கு ரேட்டு போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க பாருங்க, வடை மாதிரி இருக்கு. வடை மாதிரி செஞ்சு அப்படியே நம்மளுக்கு விற்கிறாங்க. மெதுவடை மாதிரி இருக்கு. ஆனா இதுல அந்த இது கறி வடை மாதிரி அது இங்க வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கறியை நல்லா அப்படியே அரைச்சிட்டு அதை ரவுண்ட் ரவுண்டா அந்த அச்சு மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த அச்சுல போட்டு அப்படியே ரவுண்ட் ரவுண்டா எடுத்துட்டு அப்படியே அந்த இதுல போட்டு அப்படியே வறுத்து கொடுத்துறாங்க. பயங்கரமா இருக்கு. நம்ம ஊர் மெதுவடை மாதிரியே கறி வடை. ரெண்டு மூணு அதாங்க ஃப்ரூட்ஸ் கடைங்க இங்க இருக்கு. இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த தாய் மக்கள் மட்டும் தான் இங்க இருக்காங்க. மோஸ்டா ஃபாரினர்ஸ் யாரையுமே இங்க பார்க்க முடியாது. யாருன்னா ஒருத்தவங்க 2 பேர். மோஸ்டா 99% யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, பூட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. இங்க மோமோஸ் வரகிறாரு பாருங்க. மோமோஸ்லாம் நண்டு, எறா, ஆக்டோபஸ், போர்க்கு எல்லாமே இங்க இருக்கு. லாட்டரி டிக்கெட் கூட வித்துட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்டே லாட்டரி டிக்கெட் விற்கும். பீஃப்னு நினைக்கிறேன். பீஃப் கடை.
வந்து அரிசி கடை. அரிசி வந்து ஒரு ஒரு ரேட்டு போட்டிருக்கு. ஒன்று ஒரு ஒரு ரேட்டா. எல்லாமே கொஞ்சம் அரிசி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான அரிசியா இருக்கு. பிச்சைக்கா, தர்பூசணி இந்த மாதிரி கடைகளாவும் இருக்கு. இன்னும் சின்னதா ஒரு காய்கறி கடை ஒண்ணு இருக்கு. இங்க வந்து மிளகா, சுண்டக்கான்னு சொல்லுவாங்க இல்ல, சுண்டக்காய் கூட வைக்கிறாங்க பாருங்க. சுண்டக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் பாவக்காய், தக்காளி, அது இதுன்னு ஏதோ மோஸ்டா நம்ம ஊர்ல இருக்க மாதிரி காய்கறி எல்லாம் இங்க கிடைக்குது. கத்திரிக்காய், குக்கும்பர், வெள்ளரிக்காய், அந்த மாதிரி கீரைகள் இங்க டிஃப்ரெண்டான கீரைகள்லாம் இருக்கு. இது வந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சு இங்க விற்கிறாங்க. பாக்ஸ்ல போட்டு செஞ்சு மோஸ்டா இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க. இதெல்லாமே வந்து போர்க்கு. இங்க வந்து கறிக்கடை ஒண்ணு இருக்கு பாருங்க. கறிக்கடை வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு இது பீஸா வெட்டிட்டு லெக்குக்கு தனி ரேட்டு, விங்ஸுக்கு தனி ரேட்டு, அதுக்கப்புறம் அந்த செஸ்ட் பீஸுக்கு தனி ரேட்டு, அந்த மாதிரி தனித்தனியா வெட்டி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு எது எது வேணுமோ நம்ம எடுத்து பேஸ்கெட்ல போட்டு நம்ம வாங்கிக்கணும். இங்க வந்து மீன் வந்து வறுத்து விற்கிறாங்க. இந்த மீன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. மீனை வந்து நல்லா உப்பு மட்டும் தாங்க போடுறாங்க, மசாலா எல்லாம் போட மாட்டாங்க. நல்லா உப்பு மட்டும் போட்டு அப்படியே இந்த இடத்துல அப்படியே சுட்டு தந்துடுறாரு. சுடுறாரு பாருங்க நெருப்புல. அப்படியே நெருப்புல சுட்டு அப்படியே குத்துறாங்க. இங்கேயும் ஃபுல்லா வந்து காய்கறி கடைலாம் இருக்கு. அங்க ஒரு கறி கடை இருக்கு, இந்த இடத்துல ஒரு காய்கறி கடை இருக்கு. எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹேண்ட் துணி, இந்த ட்ரெஸ், டிஷர்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் இந்த தொப்பி, ட்ரௌசர்ஸ், அந்த மாதிரி கடைகளும் இங்க இருக்குங்க. சந்தை மாதிரின்னு கூட சொல்லலாம். எல்லா வகையான கடைகளும் இங்க இடத்துல இருக்கு. ரேட்டும் வந்து கொஞ்சம் சீப்பா இருக்குங்க. இந்த முட்டை வந்து பாருங்க, முட்டை வந்து இங்க சைஸ் வரையா ரேட் இருக்குங்க. 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைஸுக்கு ஒரு ரேட்டு. 48, 50, 52. 0 சைஸ்ன்றதுதான் பெருசு. 1, 2, 3ன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதா வரும். இங்க வந்து இந்த சிப்ஸ் கடைங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம். தாய்லாந்துல இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் கிடைக்கும். நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் கிடைக்காது. இங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இருக்கும். இந்த வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸே வந்து இது வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் காரம் இருக்காது. இங்க வந்து ஸ்வீட்னஸ்ல வந்து கொஞ்சம் இனிப்பும் சேர்த்துக்கிறாங்க. இது வந்து வாழைக்காய் சிப்ஸ். இது கூட வந்து அந்த பம்கின் சொல்லுவாங்க, பம்கின் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டாரோ அது இருக்கு. டிஃப்ரெண்டான சிப்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாருமே வந்து இங்க வாங்குறாங்க. இது வந்து 3 அந்த பேக்கெட் வாங்கினா 50 பாட்டாம். ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கினா 20 பாட்டாம். இங்க எல்லாமே வந்து இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் இங்க வாங்கிக்கலாங்க. சமைக்கிறதுக்கு பிளேட்டு, அந்த சர்க்கரை அதெல்லாம் போட்டு டப்பா, அப்புறம் வீட்டுக்கு தேவையான சின்ன பொருட்கள் அதெல்லாம் இங்க வாங்கிக்கிறது இந்த கடையில கிடைக்கும். அவ்வளவுதாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இங்கேயும் வந்து ஒரு காய்கறி கடை இருக்கு சின்னதா. அங்கதான் வந்து அந்த பிடிஎஸ் அந்த வெயில் இருக்கு இல்லைங்களா, சூரியன் இருக்கு அந்த இடத்துலதான் வந்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கு. அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல அப்படியே இறங்கி மக்கள் இந்த சைடாவும் வரலாம். நம்ம உள்ள அந்த சைட்ல இருந்து வர்றவங்க அவங்க அந்த சைட்ல இருந்து வருவாங்க. 2 வழி இருக்கு இந்த மார்க்கெட் உள்ள வர்றதுக்கு. அப்படி ட்ரெயின்ல போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வர்றவங்க இந்த சைட்ல வருவாங்க.
அந்த சைட்ல இருந்து வர்றவங்க அந்த சைட்ல வருவாங்க. இங்க வந்து அந்த வேப்பல் மாதிரி ஒண்ணு சொன்ன இல்லைங்களா, இதெல்லாம் வந்து இங்க வித்துட்டு இருக்கு. இது வந்து இந்த அப்பம் மாதிரி போடுறாங்க. அப்பம் மாதிரி போட்டு இந்த இதுல சோளம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒயிட் விப் கிரீமு, அது கூட வந்து தேங்காய் பூ, கேரட் திருவி போடுறது, அந்த மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்றாங்க. வேஃபல்ஸும் விற்கிறாங்க. இதான் காய்கறி கடை. ஆரஞ்சு இந்த ஒரு கவர்ல இருக்கிறது 30 பாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு கவர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பழம் கிட்ட இருக்கு. 10 பழம் 12 பழம் கிட்ட இருக்கு. அது வந்து 30 பாட்டன் போட்டிருக்கு. வாழைப்பழம் வந்து ஒரு சீப்பு வாழைப்பழம் வந்து 20 பாட்டாங்க. 20 பாட்டு. இந்த பக்கத்துல இருக்கிறது வந்து 40 பாட்டு. ரேட் எல்லாம் இங்க ஓரளவுக்கு சீப்பா தாங்க இருக்கு. நீங்க இதே வந்து 7-Elevenல போய் வாங்கினீங்கன்னா ஒரு வாழைப்பழமே 10 பாட்டு வரும். இங்க வந்து ஒரு சீப்பே வந்து 20 பாட்டு வருது. இங்க ஆரஞ்சு வந்து 50 பாட்டு, அந்த சாத்துக்குடி வந்து 40 பாட்டு. அவ்வளவுதாங்க. இதுதாங்க லோக்கல் மார்க்கெட். இப்படிதான் இருக்கும். இப்படிதான் ஃபுல்லா வந்து மக்கள் எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ரேட்டும் வந்து இங்க சீப்பா இருக்கிறதுனால நிறைய பேரும் வந்து இந்த இந்த இடத்துல வந்து வாங்குவாங்க. யாருக்கும் வந்து இங்கிலீஷ்லாம் தெரியாது. நம்ம வந்து தாய் லாங்குவேஜ்ல பேசினாதான் இங்க வந்து பேசி வாங்க முடியும். பேசுறதுக்கு இங்க எதுவும் இல்ல, ஆல்ரெடி எல்லாமே வந்து ஈஸியா தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ரேட்டு ஒண்ணு போட்டிருப்பாங்க. பிரெட்ல வந்து பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி தராங்க. இங்க பாருங்க, இதெல்லாமே வந்து இது அது என்னது சாப்பாடு எல்லாமே செஞ்சு செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு இது குழம்பு மாதிரி, கிரேவி, தொக்கு, அந்த மாதிரி ஒன்னொன்னு செஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ ஒரு மட்டும் வாங்கணும்னா இந்த மாதிரி பாக்கெட்ல போட்டு கட்டி நம்மளுக்கு குத்துருவாங்க. கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செஞ்சு செஞ்சு வச்சிடறாங்க. மோஸ்டா வந்து வேணுன்றத நம்ம வாங்கிட்டு போயிடலாம். இந்த மாதிரி கவர்ல கட்டி கட்டி குத்துருவாங்க. வாத்துக்கறி கூட இருக்கு. வாத்துக்கறி பாருங்க, அப்படியே 2 கட்டி தொங்க விட்டுருக்காரு பயங்கரமா. விட்டுட்டு கட்டிட்டு அப்படியே அந்த வாத்தை அப்படியே பொடி பொடியா வெட்டி அப்படியே நூடுல்ஸ் கூட வச்சு அப்படியே நம்மளுக்கு தந்துடுறாங்க. இங்க எல்லாமே ஃபுல்லா பிரைஸ் இங்க வறுத்துட்டு இருக்காரு பாருங்க. ஃபுல்லா வந்து சிக்கனு, எல்லாமே இங்க சிக்கன் தான் இருக்கு. சிக்கனோட லெக்கு, அதுக்கப்புறம் பெஸ்ட், சாசேஜ் எல்லாமே இங்க வறுத்து அப்படியே கொடுக்குறாங்க. நம்ம அந்த எலும்பு பார்த்தோம் இல்லைங்களா சூப்ல போடுறதுக்கு, அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல அந்த எலும்பு அப்படியே ஃபுல்லா மாவு தடவி அதை கூட வந்து பொரிச்சு வைக்கிறாங்க. இதெல்லாமே வந்து கருவாடு. கருவாடை எண்ணெயில போட்டு வறுத்து அதை விற்கிறாங்க. குட்டி குட்டி கருவாடை ஸ்லைஸா வெட்டி அதை வந்து எண்ணெயில வறுத்து அப்படியே விற்கிறாங்க. இதுவும் வந்து சிக்கன் கடை தாங்க. சிக்கன் தான். இதை வந்து அப்படியே கிரில் பண்ணி எண்ணெயில போடாம இது கிரில் பண்ணி வைக்கிறாங்க. அது வந்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து ஃப்ரெஷ் கடைங்க. ஃப்ரெஷ் கடைனா மீன் இங்க ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்காரு. எவ்வளவு கிலோ வேணுமோ அவ்வளவு கிலோ நம்ம வாங்கி எடுத்துட்டு போயிடலாம். அவ்வளவுதாங்க. இப்படி போயிட்டு இந்த சைட்ல போயிட்டு நம்ம இந்த சைட்ல வந்துட்டோம். ஃபுல்லா வந்து நம்ம இந்த சைட்ல போயிட்டு இந்த சைட்ல வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40 கடை இருக்கும்னு நினைக்கிறேன். அது மேலேயே இருக்கும். எல்லாமே வந்து இந்த நம்ம தாய் மக்கள் எதை விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி இதுதான் இருக்கு மோஸ்டா. ஆனா வாங்குறது யார் வேணா போய் வாங்குற மாதிரி, ஈஸியா வாங்குற மாதிரி தான் இருக்கு. எல்லாமே வந்து ஒன்றும் அந்த கஷ்டம், நம்ம இங்க மொழி தெரிஞ்சுதான் வாங்க முடியும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. யார் வேணா போய் வாங்கலாம் அந்த மாதிரிதான் இருக்கு. இது வந்து ஒரு ஜூஸ் கடைங்க. நீங்க பாருங்க, வெறும் 10 பாட்டுன்னு போட்டிருக்காரு. வெறும் 10 பாட்டுக்கு இத்தனை வகையான இது பேப்பே இது வாங்கிக்கலாம்.
இது மாதிரி நான் 10 பாட்டுக்கு பார்த்ததே இல்ல. நார்மலா வந்து 20 பாட்டு விற்கும். 10 பாட்டுக்கு அந்த பபுள்ஸ் எல்லாம் போட்டு கீழே இருக்கு பாருங்க. இந்த கருப்பு கலர்ல குட்டி குட்டியா கோழி போண்டியா இருக்கும். அந்த பபுள்ஸ் எல்லாம் போட்டு 10 பாட்டுக்கு தராரு. எப்படின்னே தெரியல. ஏன்னா இது வந்து பாருங்க, இதுல பிளேவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோகோ, காஃபி, ஆரஞ்சு, யோகர்ட், ஐஸ் டீ, ஸ்ட்ராபெரி, கேண்டலூப், 1 5 10 10 வகையான இது வச்சிருக்காரு. அதெல்லாமே வந்து அந்த ஐஸோட மிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த ஐஸ் போட்டு ஐஸ் கூட இந்த பிளேவர் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சு அப்படியே வந்து கொடுக்குறாங்க. அந்த பையன் வாங்குறாங்க இல்லைங்களா, அது வந்து 20 பாட்டு. கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிறது. அதுல சின்ன கிளாஸ் இருக்கிறது 10 பாட்டு. நம்மளுக்கு 10 பாட்டுல வேணாலும் வாங்கிக்கலாம், 20 பாட்டுல வேணாலும் வாங்கிக்கலாம். ரெண்டுமே வச்சிருக்காரு. ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு இங்க வச்சிருக்காரு பாருங்க கிளாஸ். இந்த இது ரவுண்டா இருக்கிறது வந்து 20 பாட்டு, இந்த குட்டியா இருக்கிறது வந்து 10 பாட்டாம். அவர் வந்து அந்த இதுல கூட வாங்கிக்கிறாரு. அவரோட கிளாஸ் ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த கிளாஸ்ல வந்து கேக்குறாங்க, அதுலயும் 20 பாட்டு குத்தோன்னா அதுலயும் ஃபுல் பண்ணி குத்துறாங்க. பாருங்க, நம்மளும் ஒண்ணு வாங்கிட்டு போவோம். நம்ம போயிட்டு அவ்வளவுதான், இது மட்டும் வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான். வந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன். இவர்கிட்ட இதே மாதிரி ஒண்ணு வாங்கிட்டு போயிருக்கேன். சூப்பரா இருந்துச்சு. டேஸ்டும் வந்து நல்லா இருந்துச்சு. அதான் மறுபடியும் வந்துருக்கேன். கேண்டலூப் தான். அவ்வளவுதான் நம்மளுக்கு எடுக்கிறாரு. காண்டலுப்னா வந்து பச்சை கலர்ல இருக்கும். ஒரு பாருங்க, நம்மளுக்கு போட்டு குத்துறாரு. அவ்வளவுதான், வாங்கியாச்சு, கிளம்ப வேண்டியதான். இந்த இதை நம்ம வாங்கியாச்சு. இப்ப குடிக்க முடியாது, நோம்பு திறந்துட்டு தான் குடிக்கணும். இன்னும் ஒரு 1/2 hour இருக்கு. எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் குடிக்க வேண்டியதான். இங்க சும்மா வந்து உங்களுக்காக காட்டுறதுக்கு வந்தேன். பாத்துருப்பீங்க எப்படி இருக்கு இந்த மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு. இது வந்து கொஞ்சம் சின்ன மார்க்கெட்டு. நம்ம இன்னொரு நாள் வந்து இருக்கிறதுல பெரிய மார்க்கெட் ஒண்ணு இருக்கு, நம்ம அங்க போய் பார்ப்போம். இது வந்து என் வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்குங்க. நான் நடந்தே தான் வந்தேன். அப்படியே நடந்தே போயிடலாம். ஒரு 4 நிமிஷத்துலதான் இருக்கு. இங்க வீட்டுல இருந்து நடந்து வந்தாலே இந்த இது. ஆனா வாரத்துல 3 நாள் மட்டும்தான் இது ஓப்பன்ல இருக்கும். எது ஒன்றும் வாங்கினாலும் இங்க வந்து வாங்கிக்கலாம். சிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸு, நம்மளுக்கு தேவையான காய்கறி எது வேணுமோ இங்க வந்து வாங்கிக்கலாம். ரேட்டும் வந்து சீப்பா தான் இருக்கு. அவ்வளவுதாங்க, இன்னையோட வீடியோ இதோட முடிச்சுப்போம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்கணும்னா நம்ம சேனல்ல ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு காட்டும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். see you, bye bye, take care.